ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த அற்புதங்கள் அத்தனையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி அந்த பிரச்சனையை மாற்றி அமைத்து ஒரு நல்ல பதிலை கொண்டு வருகிறார் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியத்தில் முதலாவது நாம் வாசிக்கும்போது மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, எரிகோ என்ற அந்த இடத்தின் வழியில் ஒரு பிச்சைக்கார், ஒரு கண் தெரியாத மனிதன் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது எரிகோ என்று சொன்னால் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே உட்கார்ந்திருக்கிறது யார்? பார்வையற்ற ஒரு மனிதன். ரெண்டாவது, அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் அநேக மக்கள் இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். பார்வையற்றவர்கள், பிச்சைக்காரன் நிலைமை. பிச்சைக்காரன் என்ற நிலைமை பார்க்கும்போது உண்மையான பிச்சைக்காரர்கள் ஒன்றுமில்லை, அவர்களுக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும். சாபமான இந்த உலகத்தில் தரிசனமற்றவர்களாக, பார்வையற்றவர்களாக என்ன செய்யணும், எதுதான் சரியான தெய்வம், எதுதான் தேவனுடைய சித்தம், எதுதான் நாம் போக வேண்டிய வழி, இவைகள் தெரியாத பார்வையற்ற மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். கண் தெரிந்தும் உண்மையாக பார்வையற்ற மக்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். பிச்சைக்காரர்களைப் போல உலகத்தில் பணம் இருந்தாலும் வாழ்விலே ஆவிக்குரிய காரியங்களை எடுத்தால் பிச்சைக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில ஆட்களுக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியல. என்னதான் கேட்கணும், என்னதான் ஜெபம் பண்ணணும், என்னதான் கேட்கணும்னு தெரியல. 2 பேர், யோவான், யாக்கோபு, 2 பேரும் நல்லவர்கள் தான். ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய வலது பட்சத்தில் ஒருவனும் உம்முடைய இடது பட்சத்தில் ஒருவனும் உட்காரணும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னதான் கேட்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இப்படி தான் அநேகர். ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? பதவியே அல்ல, உனக்கு வரும் பெரிய காரியங்கள் அல்ல, உன்னுடைய கேரக்டர். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ண முடியுமா? நாம் பெரும் ஸ்தானத்தை நீ பெற முடியுமா என்று கேட்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையில் நீ போக முடியுமா? இந்த உன்னதமான இடத்துக்கு போக வேண்டுமானால் எவ்வளவோ நம்மை தாழ்த்த வேண்டும், தாழ்மை வேணும். எவ்வளவு நம்ம இந்த உலகத்தில் தாழ்த்துகிறோமோ அவ்வளவு உயர்வு வரும். கேரக்டர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் பொசிஷன். எழுப்புதல் வர வேண்டுமானால் நமக்கு இருக்கிற பதவி என்ன, நமக்கு இருக்கிற பணம் என்ன, நமக்கு இருக்கிற புகழ் என்ன, நமக்கு வரப்போகிற உயர்வு என்ன, எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று எண்ணாமல் என்னுடைய குணங்கள் மாற வேண்டும். அதுதான் எழுப்புதல். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் அற்புதமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் பார்வையற்றவர்களாக வாழ்விலே பிச்சைக்காரருக்கு கீழாக இருக்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். சபிக்கப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே லவோதிக்கேயா சபையை பற்றி சொல்லும்போது
அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், தரித்திரர்கள், குருடர்கள், நிர்வாணிகள். 5 விதமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுவது, எங்களுக்கு ஒரு குறையுமே இல்லை, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்ய சம்பந்தமுடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும், பார்வை வர வேண்டும், தரிசனம் வர வேண்டும். தரிசனம் என்றால் இப்பொழுது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், எந்த இடத்துக்கு நாம் போகிறோம், எப்படி போகிறோம். இந்த 3 காரியம் முக்கியம். ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், ஆண்டவர் எழுப்புதல் கொண்டு வந்தால் எந்த நிலைக்கு நாம் போவோம், எப்படி இருக்கும், அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிப்பது தான் தரிசனம். இந்த பார்வையற்ற மனிதன், இந்த பிச்சைக்காரனாயிருந்த அவன், இந்த சாபமான எரிகோவில் இருந்த அவன் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே 47ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். உன் வாழ்க்கையில் நீ இருக்கிற நிலையிலிருந்து விடுதலை அடையணும். சாபமான நிலை, பார்வையற்ற நிலை, பிச்சைக்கார நிலை, இந்த நிலையிலிருந்து விடுதலை அடையணும். அப்போ பதில் தருகிற, விடுதலை கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கூப்பிட வேண்டும். எழுப்புதல் எப்படி வரும்? ஆண்டவரை நோக்கி கதற வேண்டும், கூப்பிட வேண்டும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை தேடினால் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள். என்னை முழு இருதயத்தோடு தேடினால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். விசுவாசம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த நாட்களில் எழுப்புதல் வர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கதறுவோம், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். எங்கெல்லாம் எழுப்புதல் வந்ததோ அங்கெல்லாம் தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. பல வருடங்கள் ஜெபித்திருக்கிறார்கள். திடீரென்று ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை ஊற்றுகிறதை காண முடியும். ஆண்டவர் 1904ஆம் ஆண்டுகளில் இருந்து ஒரு பெரிய எழுப்புதலை 1916ஆம் ஆண்டு வரைக்கும் பல இடங்களில் ஊற்றி ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். வில்லியம் சீமோர் என்பவர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபித்தார். எழுப்புதலை காண முடியவில்லை. 7 மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். பல ஆண்டுகள் ஜெபித்தார். பார்வையற்ற ஒரு கண் பார்வையுடைய ஒரு மனிதன் தான், கருப்பு மனிதன், முகமெல்லாம் வைசூரியின் தழும்புகள் உண்டு, ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான், ஏழ்மை உள்ள ஒரு மனிதன். கர்த்தரை நோக்கி கதறி ஜெபித்த போது தம்முடைய ஆவியை ஊற்றின அதே கர்த்தர் இந்த நாட்களில் நாம் கேட்கும்போது, இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையில் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், ஏழ்மை நிலைமையை மாற்றுவார்.
பார்வையை தருவார், தரித்திரத்தை மாற்றி போடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற அவர் தரித்திரரானாரே. அதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் கரம் இறங்கி வரணும். கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் அல்லவா? ஜெபத்தை பற்றி சொல்லும்போதெல்லாம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடத்தின் வீட்டுக்கு போய் நடுராத்திரியிலே அவன் கதவை தட்டி கொண்டே இருந்தான். நண்பன் எழுந்து கொடுக்கும் வரைக்கும் அவன் தட்டி கொண்டே இருந்தான். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 18:1 வாசிக்கும்போது, ஒரு ஏழை விதவை தன் காரியத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் போய் அடிக்கடி அதை குறித்து பேசிக்கொண்டே இருந்தபோது, அந்த நியாயாதிபதி, கர்த்தருக்கு பயப்படாத அந்த மனுஷன், இவள் என்னை அடிக்கடி தொந்தரவு செய்யாதபடி நான் அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னானே. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் சீக்கிரம் பதில் கொடுக்க அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. எத்தனை முறை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், பதிலை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் பதிலை தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. வேதத்திலே இன்னும் அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது 48ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக அவன் கூப்பிட்டான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பதிலை தேடும்போது, ஆண்டவரிடத்தில் விடுதலைக்காக கெஞ்சும்போது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களுக்கு தடை கொண்டு வருவார்கள். தடை உண்டாகும். தடை வந்த உடனே நாம் விட்டு போய்விடக்கூடாது. டோன்ட் கிவ் அப். when the problem comes, அநேக முறைகளில் பிரச்சனை வந்த உடனே ஐயோ ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி விட்டுறத பார்க்குறோம். ஆண்டவர் ஏன் பதில் கொடுக்கல? ஆண்டவரை நோக்கி சில நேரத்தில் தடைகள் வரும்போது சோர்ந்து போகிறது நம்ம பார்க்குறோம். ஒரு ஊழியர் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். அவர் ஒரு நல்ல போதகர். அவருடைய தம்பி 42 வயது இருக்கும். கார் ஆக்சிடெண்ட் ஆயிட்டுன்னு அவருக்கு செய்தி வருது. ஓடுறார். ஓடி ஓடி ஆண்டவரே என் சகோதரனை காப்பாற்றும் அப்படின்னு ஓடுறார். ஓடி போய் ரோட்டில் கரையில் விழுந்து கிடக்கிற சகோதரனை பார்க்குறார். ரத்தம் வடியுது, மூச்சு இல்லை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவை இவனை உயிரோடு எழுப்போம், உயிரோடு எழுப்போம், உயிரோடு எழுப்போம் கூப்பிடுறார். ஒன்றும் பதில் இல்லை, சத்தம் இல்லை. ஆண்டவர் மேலே சரியான கோபம். என் சகோதரன் நல்லவன், இந்த வயதிலேயே போயிட்டானே, ஏன் இவனுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே கோபம். ஆண்டவர் பதில் கொடுக்கலையே. ஆண்டவர் சொன்னார், பொறுமையாயிரு, நான் உங்ககிட்ட பேசணும். அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு எல்லா காரியத்தையும் செய்துட்டு அவருடைய அடக்கத்துக்கு போகணும். அப்போ இந்த பாஸ்டர் தனியாக ஒரு அறையிலிருந்து, என்ன ஆண்டவரே, ஒரு பதிலும் இல்லை, பேசவே இல்லையே நீர்,
ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். உன் சகோதரனுக்கு 42 வயசு, அவன் இறந்துட்டான். ஆண்டவர் கேட்டார், என் மகன் எத்தனை வயதில் மரித்தார்? 33 வயது. என் குமாரனை 33 வயதில் நான் இழந்தேன். ஆண்டவரே, நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். என் சகோதரனை இத்தனை வயது வரைக்கும் காத்தீரே. உன்னுடைய சகோதரன் ரொம்ப நல்லவன் என்று நீ சொல்லுகிறாயே. என்னுடைய குமாரன் ஒரு தவறுமே செய்யாதவரை நான் பலியாக கொடுத்தேனே, அதை சற்று யோசித்து பார் என்று கேட்டபோது தன்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நீர் தந்த பதிலுக்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஆண்டவர் எத்தனை பேரை நான் உயிரோடு எழுப்பியிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, நீர் ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர், ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர், ஒரு மரித்து 4 நாளாய் நாறிப்போனவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லாமையில் இருந்து கூட எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் நான் அமைதி காக்கிறதுக்கு அர்த்தம் உண்டு. உன் சகோதரனை உயிர்த்தெழுத நாளில் நீ காண முடியும் என்கிற நம்பிக்கை இரு. நான் மௌனமாய் இருக்கும்போதும், நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கும்போது என்னை விசுவாசிக்கிறதுக்கு பழகு என்று ஆண்டவர் பேசின போது, ஆண்டவரே நீர் நல்ல தெய்வம், நீர் கேட்கும் கேள்விகளுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது. நீர் என் ஜெபத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீர் நல்ல தெய்வம், உம்முடைய சித்தப்படி நீ செய்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து ஆறுதல் அடைந்தாராம். சில நேரங்களில் நமக்கு தடைகள் வரும், நம்ம கேள்விகளுக்கு பதில் இருக்காது. அநேகம் பேர் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள், சோர்வடைய பண்ணுவார்கள். அதை விடாமல், சோர்ந்து போகாமல் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுடையவர். தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்வதற்குரிய காரியங்களை செய்யணும். இந்த பார்வையற்ற மனிதன் பேசக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஜெபத்துக்கு உனக்கு தடை வரும். ஜெபத்துக்கு வருகிற தடைகள் என்ன? நீ ஜெபம்னு நினைப்பாய், ஆனால் வேலை வரும், ஃபோன் வரும், பல ஆட்கள் வருவார்கள், உன் எண்ணம் எங்கேயோ போய்விடும், தூக்கம் வரும், களைப்பாயிருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். இந்த நாட்களில் உடன்படிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் தேவை. தேவனோடு தனித்து ஜெபிக்கிற ஜெபம் வேணும். நடுராத்திரியில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் தேவை. ஆண்டவர் இப்படியெல்லாம் சபைகளில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சில ஊழியர்களை சந்தித்த போது அவர் சொன்னார்கள், இப்போ இந்த கொரோனா வைரஸுக்கு பிறகு அநேக சபைகள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் பார்க்கும்போது பகல் நேரத்தில் ஒரு 100 பேராவது ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. எந்த சபை ஜெபிக்கிறதோ அந்த சபை எழுப்புதல் அடையும். எந்த சபை ஜெப வீடாக மாறுகிறதோ, தடைகள் வந்தாலும் ஜெபிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் எழுப்புதலை காண முடியும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 49ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள்.
இயேசுவை பார்க்கும்போது எத்தனை நல்லவர். ஒரு பிச்சைக்காரன் சபிக்கப்பட்ட இடத்துல பார்வையற்ற மனிதனாக அவனை மற்றவங்க அற்பமாய் எண்ணுகிற அந்த நேரத்தில் இயேசுவின் காதில் அவன் சத்தம் படுகிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முந்தியை விட அதிக சத்தம் கேட்குது. எப்போ தடை வருகிறதோ, எப்போ போராட்டம் வருகிறதோ, எப்போ அழுத்தம் வருகிறதோ, எப்போ சோர்வு வருகிறதோ, எப்போ ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதோ, அப்பொழுது அதிகமாய் கூப்பிடணும், அதிகமாய் சத்தமிடணும். சபையே, உன் வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ இடர்கள். தடைகளை மாற்றி போடுகிற தேவன் நமக்கு முன்னாலே செல்கிறார். தடைகளை உடைத்து போடுவார். சத்தமிட்டு, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டா பயப்படாதே. எந்த ஏழையா இருந்தாலும், எந்த பிச்சைக்காரனா இருந்தாலும், உலகமே உன்னை அற்பமா என்னாலும் இயேசு காதிலவும் சத்தம் கேட்கும். அவர் நிற்பார், அவர் நிற்பார், நின்று உன்னை அழைப்பார். உன்னை சத்தம் போட்ட மக்கள், பேசக்கூடாது என்று சொன்ன மக்களே வந்து இயேசு உன்னை அழைக்கிறார், திடன்கொள், எழுந்து வா என்று சொல்லி அவர்களே கூப்பிடுவார்கள். உனக்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் எல்லாம், உன்னை தடை பண்ணினவர்களெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் எழும்பின மக்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்துக்கு ஓடி வருவார்கள். உன்னை விட்டு போனவர்கள் வருவார்கள். நீ ஆண்டவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடு. விடாதே, விட்டு விடாதே, விட்டு விடாதே. முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 50ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்துக்கு வந்தான். உடனே, தாமதம் பண்ணவில்லை. இயேசு கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே மேல் வஸ்திரம், அத்தனை நாளாக குளிக்காமல், அத்தனை நாளாக ரோட்டிலே உட்கார்ந்து, அத்தனை நாளாக அழுக்கிலேயே இருந்த அவன் அதை உதறிவிட்டு, அதை தூக்கி எறிந்து விட்டு, மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு அவன் இயேசுவை நோக்கி ஓடி வந்தான். உன் பழைய வஸ்திரத்தை களைந்து போடு, மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை களைந்து போடு. உன் வாழ்க்கையில் பழைய மனுஷனுடைய காரியங்களை களைந்து போடு. இயேசுவண்டை வரும்போது நீ பழைய அனுபவத்தோடு வராத, அதை களைந்துட்டு இயேசுட்டு வா. இயேசு உன்னை தொடுவார். பழைய வாழ்க்கையை ஒழித்து விடு. ரோட்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த வாழ்க்கையை விட்டு விடு. பிச்சைக்காரனுடைய வஸ்திரத்தை எறிந்து விடு. உன்னை சுற்றி இருக்கிற பிரேத சீலையை கழற்றி எறிந்து விடு. இயேசு பிரேத சீலையை கழற்றி வைத்து விட்டு உயிரோடு எழும லாசரு சுற்றியிருந்த பிரேத சீலையை அவிழ்த்தார்கள். உன்னை கட்டியிருக்கிற சகல பழைய கட்டுகள் இன்றைக்கு அவிழ்ந்து போகணும். எழுப்புதல் வர்றதுக்கு உன்னை கட்டியிருக்கிற பழைய கட்டுகள், வஸ்திரங்களை விட்டுவிடு. ஓடிவா, கர்த்தர் உன்னை தொடுவார். அவர் என்ன செய்கிறார்? 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அந்த பார்வையற்ற மனுஷன் வந்தபோது அவனுக்கு தெரியும் இயேசுவுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியும். ஆனாலும் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும், குறிப்பாக சொல்லு. சில ஆட்கள் மொத்தமாக எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாத்தையும் தாங்க ஆண்டவரே அப்படின்லாம் கேட்பாங்க. குறிப்பாக கேளு, குறிப்பாக சொல்லு.
உன் பலவீனம் என்ன? நான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறேன், நான் மாய்மாலக்காரனாக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறேன். குறிப்பாக சொல்லு. மொத்தமாக என் பாவங்களை மன்னியும்னு சொல்லாத. எந்த பாவத்தில் நீ அடிமைப்பட்டிருக்கிறா குறிப்பாக சொல்லு. உன் தேவை எதுவோ அதை குறிப்பாக சொல்லிப்பார். அந்த தேவைகளை அவர் சந்திப்பார். குறிப்பாக உன்னுடைய தேவை என்ன? இந்த பிச்சைக்காரன் கேட்டிருக்கலாம், எனக்கு நிறைய பணம் கொடுங்க, டெய்லி நான் பிச்சை கேட்காதபடி எனக்கு நிறைய பணம் கொடுங்கன்னு அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் கரெக்டாக ஆண்டவர் தெளிவாக அவனை அறியும்படி விரும்புகிறார். இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்ன என்று கண்டுபிடிக்கிறார். அவன் சொல்கிறான், நான் பார்வை அடையணும். அவனுடைய ஜெபம் தெளிவாக இருந்தது, அவனுடைய ஜெபம் சரியாக இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். அவன் விசுவாசத்தோடு அவன் ஜெபம் பண்ணுறான், கேட்குறான், தெளிவாக கேட்குறான். ஆண்டவர் அவன் 2 கண்களும் திறக்கப்பட அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய விசுவாசம், எனக்கு ஒரு கண்ணு மாத்திரம் திறந்தா போதும்னு இருந்தா ஒரு கண்ணு தான் திறந்திருக்கும். உன் விசுவாசம் எல்லா வியாதியும் சுகமாக்குவார். உன் விசுவாசம் அவன் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்கு இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுப்பார். கடைசியில் அவனுக்கு சுகம் கிடைத்த பின்பு அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்போது, பதில் கொடுக்கும்போது, இயேசுவுக்கு பின்னாலே அவரை பின்பற்றி போவோமே ஆனால் அதுதான் ஆசீர்வாதம். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன். இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு எழுப்புதல் வர அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இன்று இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், உம்மிடத்தில் வந்தால் எப்படி ஜெபிக்கணும், எப்படி தடைகள் மாறணும், எப்படி விசுவாசத்தோடு இருக்கணும், எப்படி பழைய வாழ்க்கைகளை மாற்றி அமைக்கணும், எப்படி குறிப்பாய் ஜெபம் பண்ணணும், எப்படி ஆண்டவரை உம்மை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.